ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் த பிகினிங் ஆஃப் அ சீயோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இந்த எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா யுமி அவங்க ஸ்கூல் பேக்கை பேக் பண்ணிகிட்டு இருக்கிறத மியூசிக்கே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ யுமியும் உனக்கு இந்த பேக் வேணுமாவான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு ஒருத்தவங்க தான் ஞாபகம் வராங்கங்கும்போது இந்த மாதிரி யாருமான்னு சொல்லி கேட்கும்போது நட்டுக்கோ தான்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஷாக்காக பார்ப்பாங்க. நட்டுக்கோவா, அதாவது என்னோட அப்பாவா, எனக்கு அப்பா இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது மியூசிக்கே பார்த்தீங்கன்னா சிரிச்சிருவாங்க. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அப்பா இருப்பாங்க. அப்பா இல்லாமல் அம்மா பார்த்தீங்கன்னா ஆகவே மாட்டாங்க. ஒருத்தங்களுக்கு ஒரு அப்பா இருக்கலாம், இல்லை ரெண்டு அப்பா கூட இருக்கலாம், அது நார்மல் தான். உனக்கு நட்டுக்கோ பார்க்கணுமான்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணை யோசிச்சுட்டு உனக்கு பார்க்கணுமாம்மா, உனக்கு பார்க்கணுன்னா எனக்கும் ஓகேங்க தாங்கும்போது அவங்களும் சிரிச்சுட்டே இது கூட நீ அவனை மாதிரி தான் பண்ணுறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா பாட்டில் நடந்தது. இப்போது ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா யுமி ஹீரோ கிட்டே கேட்டிருப்பாங்க, நீங்கள் என்னோடய அப்பா தானே, நீங்கள் எப்போ என்னோடய அப்பாவாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லி கேட்டபோது ஹீரோவும் இந்த மாதிரி என்னை மன்னிச்சிடு, நான் அதை பற்றி இன்னும் யோசிக்கலை, நான் இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன், இதை பற்றி நம்ம பேச வேண்டாம், ஃபஸ்ட்டு நீ வீட்டுக்கு கிளம்பு, உங்கள் பாட்டிக்கு நான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன்ட்டு ஹீரோ சொல்லுவாங்க. இந்த சைடு பாட்டிக்கும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அவங்களும் கொஞ்ச நேரத்தில் வந்து பிக் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ யுமி பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள கேமராவை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து டக்குன்னு வாங்கிடுவாங்க, இதை உடச்சிடாதேன்ட்டு. அந்த பொண்ணோட ஃபேஸ் ஒரு மாதிரி போகிறத பார்த்து ஹீரோ ப்ளீஸ் அதை மட்டும் செஞ்சிடாதேங்கும் போது அந்த பொண்ணை சிரிச்சுட்டு வெளில பார்த்தீங்கன்னா ஜாலியாக குதிச்சு விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஹீரோயின் கிட்டேருந்து ஹீரோக்கு கால் வரும். இந்த மாதிரி என்னப்பா குட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ அந்த குட்டி பொண்ணை பார்த்துட்டு குட் டைமா இப்போ இல்லைன்னு சொல்லி சொல்லுவார். அப்படியே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைமில் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. குட்டி பொண்ணு இருக்கிறத பார்த்துட்டு என்னப்பா அந்த பொண்ணை விளையாடுறக்காண்டி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க போது ஹீரோ இல்லைன்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அப்புறம் யாரு தான் இது, நேற்று ஃபியூனல் போயிருந்தியா, அங்கே நடந்த மாதிரி விஷயமான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ ஆமான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இவங்களும் சரி நம்ம இதை பற்றி அப்புறமா பேசலான்ட்டு அவங்க ஷூஸை கழட்டிகிட்டு இருக்கும்போது யுமியே இந்த மாதிரி நான் பாட்டிக்கு வரக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அவங்க வந்தோடனே நான் கிளம்பிடுவேன்னு சொல்லும்போது ஓ பாட்டிக்காண்டி வெயிட் பண்ணுறீங்களா, அப்போ நம்ம விளையாடலாமான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணுறக்காண்டி போவாங்க. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட கோவர்க்கர்னு சொல்லி வந்திருப்பாங்க இல்லையா, அவரை தான் காட்டுவாங்க. அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபும் இந்த மாதிரி ஃபியூனல் நல்லா போச்சா, இனி யுமி பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா பாட்டி கூட தானே வளரணும்னு சொல்லும்போது அவரும் ஆமாம்பாங்க. வேலை பார்த்துட்டு இருக்க சமயம் ஒரு குட்டி பொண்ணு ஓடி வந்து ஒரு புக்கு கொடுத்துட்டு போவாங்க. அவங்க அம்மா கூட சந்தோஷமாக போகிறத பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து யுமியோட ஞாபகம் தான் வந்திருக்கும். லைட்டாக அந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படின்னு ஹீரோ சைடில் தான் நம்மளுக்கு காட்டுவாங்க. பாட்டிமாவும் வந்து யுமியை கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பாட்டி சொல்லும் போது ஹீரோ அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்கம்பாங்க. அவங்களும் அங்கேருந்து வந்துடுவாங்க. ஹீரோயினும் இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் அந்த பொண்ணு இங்கே வந்தால் சொல்லு, நானும் வரேன், விளையாடுறதுக்கு செம ஃபன்னாக இருக்கு. அப்புறம் யாருமே உனக்கு சொந்தக்கார பொண்ணா, நேற்று ஃபியூனரில் நடந்த விஷயத்த இன்னும் ஃபேமிலி ஓவர்கமே பண்ணியிருக்க மாட்டாங்களா, அதனால தான் இங்கே விட்டுட்டு போனாங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ அவன் என் ரிலேட்டிவ் கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ யாரு தான் அவன் உனக்கு, ஆனால் அவள் கூட விளையாடுறது ஜாலியாக தான் இருந்தது, ஆனால் உனக்கு தான் பசங்களே பிடிக்காது, அப்புறம் எப்படி பார்த்துக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் இந்த மாதிரி இப்போ ஜாலியாக பேசுறதுக்கான டைம் கிடையாது, உங்ககிட்ட சீரியஸாக ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாட்டிமா யுமியை காலைல கூட்டிகிட்டு போகும்போது இந்த மாதிரி பாட்டிக்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் இனி வரக்கூடாது செய்தியாமாங்கும் போது அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பாங்க. ஹீரோனும் நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது, ஆனால் என்னால் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் டேட் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க, அவங்க ப்ரெக்னென்ட் ஆனது உனக்கு தெரியாமல் ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ஆமான்னு சொல்லி சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் நான் அந்த பொண்ணை வளர்க்குறத பற்றி யோசிக்கலான் இருக்கேங்கும் போது என்ன சொல்கிற, அந்த பொண்ணுக்கு ஒரு அப்பாவாவா, இப்போ வந்தாங்களே அந்த லேடி உன்னை ஃபோர்ஸ் பண்ணாங்களா அந்த குழந்தைய வளர்க்க சொல்லின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ இல்லை அவங்க என்கிட்ட எதுவுமே சொல்லலை, நான் வந்து இந்த விஷயத்தை யோசித்தேன், அவங்க என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் மியூசிக் இந்த 7 வருஷமாக என்ன வழியை அனுபவிச்சாலோ அதுதான் நீங்கள் யோசிச்சு பார்க்கணுன்னு சொன்னாங்க, அதனால தான் எனக்கு இந்த தாட்டே வந்தது, இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட மனசில் என்ன இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறேன், அதனால தான் இது உங்ககிட்ட நான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோன் கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது. அப்படியே நைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மியூசிக்கோட அம்மாவை தான் காட்டுவாங்க. அவங்களும் அவங்க பொண்ணு ஃபோட்டோ பார்த்துட்டு இன்றைக்கி நடந்ததெல்லாம் சொல்லிட்டு லைட்டாக ஃபீல் பண்ணி அழவே ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க பொண்ணு ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. அப்படின்னு சரி ஹீரோயின் மார்னிங் உட்காந்துட்டு அந்த ஒரு ட்ராயரையே பார்த்தீங்கன்னா குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்ற சரி நம்மளுக்கு கோவக்கர் தான் காட்டுவாங்க. அவங்க வேலை பார்க்குற சமயம் கையில் இருக்க எல்லா புக்ஸையும் கீழே போட்டுருவாங்க. அவங்க ஒரு லைப்ரரியில் தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வேலை
பார்க்குற ஸ்டாஃபும் வந்து என்னப்பா ஆச்சு உனக்கு, கொஞ்சம் நாளாக நீயாவே இல்லை, எதாக இருந்தாலும் மனசு திறந்து போய் பேசுன்னு சொல்லிட்டு அந்த புக்கெல்லாம் அடுக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரு புக்கு பார்த்தீங்கன்னா யுமிச்சனோட புக்கு. அதை பார்த்துட்டு இவங்க விட்டுட்டா போலன்ட்டு இவர்கிட்ட பார்த்தினா அதை கொடுப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு யுமியோட ஸ்கூலில் தான் காட்டுவாங்க. ட்ராயிங் பண்ண சொல்லியிருப்பாங்க போல் ஃபேமிலி ஃபோட்டோவை. அப்போ பக்கத்தில் இருக்க பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா அந்த பொண்ணு இருக்க மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. அதை பார்த்து யுமி பார்த்தா லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாட்டிமா டீச்சரை பார்த்து பேசுறதுக்காண்டி வந்திருப்பாங்க. ஏன்னா இப்போ இவங்க படிக்கிற ஸ்கூல் ரொம்பவே தூரமாக இருக்கும். அதனால நெக்ஸ்ட் செமஸ்டர்லேருந்து மாற்ற போகிறோன்னு சொல்லி பேசிட்டு போகும்போது யுமி வெளியில் நிற்பாங்க. பாட்டிமாவை பார்த்து சிரிச்சுட்டே என் டீச்சர் பேர் கேட்டிங்களா, அவங்க பேரும் நட்டுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோவோட பேர் வருது இல்லையா, அதை நினச்சி பொண்ணு பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. பாட்டிமாவும் ஸ்நாக்ஸ் கொடுத்து சாப்பிடுமான்னு சொல்லும்போது சாப்பிட்றக்கே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும்போது உங்கள் அம்மாவுக்கும் இது பிடிக்கும்பாங்க. அப்போ கண்டிப்பாக இது நட்டுக்கோக்கும் பிடிக்கும், நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன், இந்த மாதிரி நான் போய் அவரை மீட் பண்ணிட்டு வரேன்ட்டு அந்த பொண்ணு பேக்கில் எடுத்து கொடுத்துட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. எங்கே போகிற நில்லுன்னு சொல்லி பாட்டிமா சொல்லும்போது நீங்கள் தானே சொன்னீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணுன்ட்டு, அதனால தான் போகிறீங்கும் போது இல்லைம்மா அப்படிலாம் போகக்கூடாது, இங்கே வந்து உட்காருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சின்ன வயசில் பண்ண ஒரு சம்பவத்தை பற்றினா சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் புக் ஷாப் கூட்டிகிட்டு போயிருந்தேன், அந்த கடைக்காரர்கிட்ட சொல்லாமலே பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா புக் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அது தப்பு தானே, நெக்ஸ்ட் டே நான் கூட்டிகிட்டு போனேன், அந்த கடைக்காரர்கிட்ட சாரி கேட்டு உங்கள் அம்மா என்ன சொன்னா தெரியுமா போது இந்த புக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இதை நான் எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு அம்மா பே பண்ணியிருப்பாங்க. அப்படி தானேன்னு சொல்லும்போது கரெக்ட், இதுதான் உங்கள் அம்மா பண்ணாங்க, நான் உன்னை பார்த்தா ஹீரோவை பார்க்கக்கூடாதுன்னெலாம் சொல்லலை, ஆனால் நீ பார்க்குறக்கு முன்னாடி பாட்டிமாக்கு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணும், பாட்டிமாவும் கூட வரேன், இந்த மாதிரி நீ எங்கேயாச்சும் போய் தொலைஞ்சிட்டின்னா உங்கள் அம்மா தானே என்னை கோவப்பட்டு என்னை திட்டுவாங்கன்னு சொல்லும்போது அம்மா உங்களையும் திட்டுவாங்களும் போது அம்மா கண்டிப்பாக திட்டுவாங்க, ஆனால் இப்போதைக்கு நீ போக வேண்டாம்னு சொல்லும்போது அந்த பொண்ணோட ஃபேஸே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சேட் ஆகிடும். அப்போ பாட்டிமாவும் உனக்கு நட்டுக்கோவை பார்க்கணுமான்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஆமான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோவை ஒரு கேஃபேக்கு வர சொல்லியிருப்பாங்க பேசுகிறக்காண்டி. இந்த மாதிரி நீங்கள் பிஸியான டைமில் வர வச்சுட்டேன்னு சொல்லும்போது சச்சா அப்படிலாம் கிடையாதும்பாங்க. இவரோட பிஸ்னஸ் கார்டெலாம் எடுத்து கொடுப்பாங்க, ஏன்னா இவங்க வேலையை பற்றிலாம் விசாரிச்சிருப்பாங்க. அப்போ இவங்க பார்த்தா பேச ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி நேற்று உங்கள் வீட்டில் பார்த்தது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்கும்போது அவரும் பார்த்தீங்கன்னா ஆமான்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனையுமே அவங்க தான் ஒரு விக்டிம் மாதிரி இருக்காங்க, அவங்களுக்குலாம் அதில் நிறைய பாதிப்பு இருக்க போகுது. அதுக்கப்புறம் யும்மியை பற்றி என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவரும் என் பொண்ணை பற்றி சொல்கிறீங்களாங்கும் போது ஆமாம், அவங்கள வளர்க்குற பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, அது போக அவங்கள மீட் பண்ணுன்னு சொன்னால் பக்கத்தில் உள்ள பார்க்கில் தான் விளையாண்டுருக்கான்னு சொல்லும்போது அவரும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு நான் இப்போ என்ன பண்ணணுன்னு சொல்லி கேட்பாங்க. அது உங்களோட விருப்பம், உங்களுக்கு என்ன பண்ண தோணுதோ அதை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியே இந்த குட்டி பொண்ணு பண்ணால் அவங்க தாத்தா கூட வருவாங்க அந்த கேஃபேக்கு. என்ன நட்டுக்கோ வரலையான்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி வந்தார், ஆனால் அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி போயிட்டாருங்க போது இந்த மாதிரி அவருக்கு என்னை பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது சச்சா அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவர் பிஸியாக இருக்காது, கண்டிப்பாக இன்னொரு நாள் உன்னை பார்க்க வருவாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்தினா சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. இதை சரி ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பேசணும், நம்ம மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. அப்படியே பார்த்திங்கன்னா இவங்க ரெடி ஆகிட்டு இருக்க சமயம் கோவக்கிறோம் இந்த மாதிரி எனக்கு கேன்சர் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதை செக் பண்ண போகிறக்கு ஹாஸ்பிட்டல் போகிறக்கே பயமாக இருக்குன்னு சொல்லும்போது அவங்களும் ஹாஸ்பிட்டல்னால் யாருக்கு தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா டோர் ஓப்பனில் இருக்க மாதிரி இருக்கும், கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வந்திருக்காங்கன்ட்டு ஹீரோயின் பேரை சொல்லிகிட்டே வந்தால் பார்த்தா அவர் தம்பி தான் வந்திருப்பாங்க. நீ என்னடா இந்த பக்கம்னு சொல்லி கேட்கும்போது சும்மாடா உன்னை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன், உன் கேர்ள் ஃப்ரெண்டு நினச்சேன், அவங்களாம் அப்புறமா தான் வருவாங்க, நீ எப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்கலான் தான் வந்தேன், நீ ஓகேவான்னு சொல்லி கேட்பாங்க. நமக்கு ஹீரோட பேரண்ட்ஸ் வீட்டில் தான் காட்டுவாங்க. அவங்க ஹீரோ நினச்சி தான் வருத்தமாக இருப்பாங்க. இந்த மாதிரி அவன் மனசில் இருக்கிறத திறந்து பேசவே மாட்டான், அதுதான் இப்போ கஷ்டமே, மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருப்பானே சொல்லிட்டு அப்பா சொல்லும்போது அம்மாவும் ஆனால் நம்ம ரெண்டாவது பையன் டோட்டலி ஆப்போசிட், அவன் மைண்டில் என்ன நினைக்கிறதுக்கு முன்னாடியே வாயில் வந்துடும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து அவங்கள பசங்களை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த சைடு ஹீரோவும் நீ கேட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் தான், நான் நல்லா தான் இருக்கேன்ட்டு. இந்த மாதிரி குழந்தைங்க அப்பா கூட மட்டும் வளர்ந்தா அந்த ஃபீலிங் எப்படிதான் இருக்கும்னு சொல்லி கேட்கும்போது என்னடா கேட்குறேன், இந்த மாதிரி நீயும் அம்மாவும் மட்டும் இருந்தீங்களே அந்த ஃபீலிங் எப்படி இருந்ததோ அது மாதிரி தான் இருக்கும், இப்போ நம்ம லைஃப்லேருந்து ஒருத்தங்க விட்டு போயிட்டா அது முடிஞ்சு போன மாதிரி தான் நமக்கு தோணும்னு சொல்லிட்டு தம்பி சொல்கிறத பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு மாதிரி சோகமாக கேட்பாங்க. ஏன்னா இப்போ இவரை எடுத்து வளர்த்துனா இவர் மட்டும்தானே வளர்க்குற மாதிரி இருக்கும் யுமியா, அந்த மீன் பண்ணி தான் கேட்டிருப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு யுமி சேனை தான் காட்டுவாங்க. இவங்களும் இவங்க அம்மாவும் இருக்க மாதிரி ட்ராயிங்கை காட்டிட்டு பாட்டிக்கிட்ட காட்டுவாங்க எப்படி இருக்குன்ட்டு. பாட்டிமாவும் அழகாக இருக்குன்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஹீரோ கிட்ட இந்த ட்ராயிங்கை காட்டணும், ஹீரோவையும் இந்த ட்ராயிங்கில் வரையணும்னு ஆசையாக இருக்குது, நாங்கள் 3 பேர் இருக்க மாதிரின்னு சொல்லும்போது பாட்டிமாவும் என்னடா கண்ணா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படியே இந்த சைடு ஹீரோயினை மீட் பண்ணி பேசுறதுக்காண்டி வந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஹீரோயினும் யுமிச்சேனை திரும்பி மீட் பண்ண போனியா, அவளை வளர்க்குறத பற்றி என்ன யோசிச்சிருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது அதை என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா, ஆனால் நான் அவளை பார்க்காம வந்துட்டேன்,
இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். இந்த மாதிரி மியூசிக்கே ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது எனக்கு தெரியும், ஆனால் அவள் குழந்தைய பெற்றுக்கிட்டது தான் எனக்கு தெரியாதுங்கும் போது ஹீரோனும் என்ன சொல்கிறேன் எனக்கு புரியலேம்பாங்க. இந்த மாதிரி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது எனக்கு தெரியும், ஆனால் அதுக்கடுத்து அந்த குழந்தைய வளர்த்துனது எனக்கு தெரியாதும்பாங்க. இந்த மாதிரி நீ தான் அவளை அவாய்ட் பண்ண சொன்னியான்னு சொல்லி கேட்கும்போது சாச்சா இல்லவே இல்லை, மியூசிக்கி தான் பார்த்தீங்கன்னா அதில் அடமெண்ட்டாக இருந்தா, அதுக்கப்புறம் என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா, அதுக்கடுத்து அவள் லைஃப்பில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விதத்தில் பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா அந்த குழந்தை இப்போ உயிரோடு இருக்குது. நான் கூட அந்த குழந்தைய நம்ம தான் கொண்டுட்டோமோன்னு சொல்லிட்டு இவ்வளோ வருஷ காலமாக கில்ட்டிலேயே இருந்தேன் தெரியுமாங்கும் போது ஹீரோனும் நீ ஏன் அந்த மாதிரிலாம் யோசிக்கிற, அப்படிலாம் கிடையாது, அது மாதிரி நீ 20 வயசில் இருந்தனால உனக்கு என்ன டிசிஷன் எடுக்கிறதுனே தெரிஞ்சிருக்காதுங்கும் போது ஹீரோ இல்லை வயசு முக்கியமே கிடையாது, நான் தான் அந்த குழந்தைய கொண்டிருந்தேன், என்னோட ஃபுல் வில்லோடு தான் பார்த்தீங்கன்னா அந்த அபோஷன் சீட்டில் நான் சைன் போட்டே கொடுத்தேன்பாங்க. சப்போஸ் நாங்கள் 2 பேரும் உட்காந்து நல்லா தீர்க்க பேசி டிசிஷன் எடுத்திருந்தோன்னா இப்போ அந்த குழந்தைய நாங்கள் 2 பேருமே வளர்த்திட்டு இருந்திருப்போம், ஆனால் அதுக்குள்ளேயே நாங்கள் பிரேக்கப் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது அவங்களும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நீ ஓவர் திங்க் பண்ணாதுன்ட்டு நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே உட்காந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தூங்கி எழுந்திரிச்சோடனே அந்த ட்ராயர் பார்த்துட்டே இருந்திருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஸ்கேன் எடுத்திருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இவங்களும் ஒரு காலத்தில் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ரெக்னெண்ட் ஆயிருப்பாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லும்போது அபார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபுல் அமௌண்ட்டும் பே பண்ணி அவர் தான் எல்லா ப்ராசஸுமே பண்ணியிருப்பாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அம்மா தப்பு பண்ணிட்டேன்ப்பா, உன்னை நான் வளர்த்திருக்கணும், ஆனால் அந்த வயசில் எனக்கு என்ன டிசிஷன் எடுக்கிறதுனே தெரியல, அதனால தான் உன்னை அபார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கலரை மாதிரி செட்டப் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி அம்மாவை மன்னிச்சிருன்ட்டு அது முன்னாடி நின்று ப்ரே பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க. இந்த சைடு நம்மளுக்கு கோவக்கரை தான் காட்டுவாங்க. அவரும் அவர் வேலையை பார்க்கலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல குட்டி நோட் இருந்திருக்கும். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா யுமி தான் எழுதி கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சுட்டு இருக்கும் போதே சைடில் தான் பார்த்தீங்கன்னா மிசிக்கியோட ட்ராயர் இருந்திருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு ஆள் வந்திருப்பாங்க. அவங்க பேரை சேஞ்ச் பண்ணுறதுலாம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு யுமியோட ஒரு புக் இருக்கும் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. மிசிக்கியோட ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அந்த காலை இக்னோர் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி நம்மளுக்கு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. அவங்க பிறக்காத குழந்தைக்கு ஒரு கல்லறை வச்சுருப்பாங்களே, அங்கே வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு ஹீரோக்கு கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி யுமியை மீட் பண்ண போயிருக்காங்க போது ஆமாம் ஆன் த வேயில் இருக்கேன்பாங்க. இந்த மாதிரி நீ அவளோட அப்பாவாக இருக்க முடிவு எடுத்துட்டேன்னா எனக்கும் ஓகே, நான் இனி அவளோட அம்மாவாக இருக்க முடிவு எடுத்துக்கிறேன், அது அவளோட விருப்பம், நான் அம்மாவாக இருக்கிறதா இல்லையான்ட்டு, ஆனால் அவள் என்னோட குழந்தையா நான் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன், அது போக உன்னோட முடிவு என்னவோ அதை நீ சொல்லும்பாங்க. அவருக்கு ஷாக் ஆயிரும், என்ன சொல்கிற நிஜமாகும் போது ஆமாம் அப்புறம் அவகிட்ட கேளு அவள் பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வேணும்ன்ட்டு, நம்ம அவளை மீட் பண்ண போகும்போது கண்டிப்பாக வாங்கிட்டு போகலான்னு சொல்லுவாங்க. ஹீரோவும் இந்த முடிவு எடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. மியூசிக்கோட ஃபோட்டோ பார்த்து ப்ரே பண்ணுவாங்க. அப்போ பாட்டிமாவும் இந்த மாதிரி அவங்க தாத்தா பார்த்தீங்கன்னா அவளை பிக் பண்ணுறக்காண்டி போயிருக்காங்க, கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்குவாங்க. ஸ்கூல் ரொம்ப தூரமானு சொல்லி ஹீரோ கேட்கும்போது ஆமாம் ஃபஸ்ட்டு அவங்க இருந்த இடத்துல பக்கத்துலேயே இருந்தது, ஆனால் இப்போ கொஞ்சம் தூரமாக இருக்கும்பாங்க. அப்போ 2 பேரும் ஒன்றா தான் வாழ்ந்தாங்கும் போது ஆமாம் வெளியில் ரொம்ப சூடாக இருக்குது, உனக்கு ஏதாச்சும் குடிக்க வேணுமான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ இல்லை வேண்டான்ட்டு இவர் ஒரு விஷயத்த வாங்கிட்டு வந்திருப்பாங்க, ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி. அதை பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது அவங்க பார்த்தா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. இல்லை இது வாங்கணும்னு ஏன் உனக்கு தோணுச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ஏன்னா இது மியூசிக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்ப்பாங்க. ஆக்சுவலி இவங்க காலேஜ் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோவும் பார்க்கும்போது உனக்கு வேணுமான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோவுக்கும் பண்ண ஒன்று கொடுப்பாங்க. ஹீரோவும் இது யார் உனக்கு கிஃப்ட் பண்ணான்னு சொல்லி கேட்கும்போது யார் எனக்கு கிஃப்ட் பண்ணும், நானே வாங்கிக்கிட்டேன்பாங்க. ஆக்சுவலி அந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா யாராச்சும் கிஃப்ட் தான் பண்ணணும் போல், இவங்களாம் வாங்கி சாப்பிடக்கூடாது, ஆனால் நீ ஏன் வாங்கின போது ஏன் சாப்பிட்ணுன்னு தோணால் எல்லாமே வாங்கி சாப்பிடலாம், இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு மியூசிக்கு பண்ண ஒரு டைமில் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இதை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த விஷயத்தை ஹீரோ யோசிச்சு பார்க்கும்போது அவங்க அம்மாவும் நீ சாப்பிட்றியான்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை இது யுமிக்காண்டி வாங்கிட்டு வந்தங்க போது அவள் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான், நீங்கள் 2 பேரும் ஒன்றா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க டீ எடுக்கிறக்காண்டி போவாங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கோவக்கர் வந்திருப்பாங்க, அந்த புக்கை கொடுத்துட்டு போகலான்ட்டு. உள்ளுக்குள்ளே இருந்து ஹீரோவும் அந்த ஆன்ட்டியும் பேச வாய்ஸை கேட்டுட்டு இவருக்கு காலிங் பெல் அடிக்கிறக்கே தோணாது. வெளியிலேயே பார்த்தீங்கன்னா அந்த புக்கை வச்சுட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இவங்க 2 பேரையும் தான் காட்டுவாங்க. பாட்டிமா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி மியூசிக்கி பார்த்தீங்கன்னா யுமியோட லைஃப்பில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணி வச்சுருந்தான். யுமியை எந்த விதத்துலையுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அவளுக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணும், எப்பயுமே நம்ம அவள் பின்னாடி இருந்து தான் அவளை கைட் பண்ணும், அவள் என்ன பண்ணும் நம்ம சூஸ் பண்ணி கொடுக்கக்கூடாதுன்ட்டு ரொம்ப தீர்க்கமாக இருந்தான்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோவும் கண்டிப்பாக அதை அவள் பண்ணியிருப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களும் அதை அவள் பண்ணவும் வைப்பான்னு சொல்லிட்டு
பாட்டிமா பேசிகிட்டு இருக்க சமயம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு யுமியும் அவங்க தாத்தாவும் வந்துடுவாங்க. ஹீரோ இருக்கிறத பார்த்து யுமிக்கு ஷாக்காக இருக்கும். ஹீரோவும் இந்த மாதிரி சொல்லாமல் வந்திருக்க என்னை மன்னிச்சிருங்க போது அந்த குட்டி பொண்ணு ஓடி வந்து ஹீரோவை ஹக் பண்ணிப்பாங்க. பாட்டிமாவும் தாத்தாவும் சந்தோஷமாக பார்த்துட்டு அங்கேருந்து போவாங்க. அப்போ குட்டி பொண்ணும் இன்றைக்கி ஸ்கூலில் நிறையா நடந்தது உங்களுக்கு கேட்கணுமான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த ட்ராமா முழுக்க ஹீரோ எஸ் நோ அதுதான் பேசிகிட்டு இருப்பார். யுமியும் உங்களுக்கு கேட்கணுமான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் கேட்குறேன் என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்கும்போது குட்டி பொண்ணும் இங்கே இருங்க நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்து எங்கே இருக்கணும் ஓகேவான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோக்கு பண்ண இதெல்லாம் புதுசாக தானே இருக்கும். அவரும் ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க. இதோடு பார்த்திங்கன்னா இந்த எபிசோட் முடியுது.